சஹாபாக்களை பின்பற்றுதல் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய ஆதாரங்களை எமக்கு கொடுக்கிறான். சூரத்து நிசாவுடைய 115வது வசனம். சூரத்து நிசா 115வது வசனம். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى நேர்வழி எது என்று தெரிந்ததற்கு பிறகும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் வசனத்தில் விளக்கக்கூடிய தன்மைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. நேர்வழி எதுவென்று தெரிந்ததற்கு பிறகும் யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்படுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரண்பட்டு செல்கிறார்களோ, وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ மூமின்கள் வழி அல்லாத வேறு வழிகளை பின்பற்றுகிறார்களோ. யார் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்? இந்த வசனம் இறக்கும் பொழுது யார் மூமின்கள்? யார்? وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ மூமின்கள் வழி அல்லாத வேறு வழிகளை பின்பற்றுகிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா அவர்கள் எதன் பக்கம் திரும்பினார்களோ அப்படியே அல்லாஹ்வும் அவர்களை திருப்பி வனுஸ்லிஹி ஜஹன்னம் அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்து விடுவான். வஸாஅத் மஸீரா அதுதான் கெட்ட இருப்பிடமாகும், கெட்ட ஒதுங்குமிடமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிக்கு முரண்பட்டு சென்று யார் மூமின்கள் செல்லாத வழியில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்களோ, தங்களுடைய கொள்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, தங்களுடைய அக்கீதாவை கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய அதபையும் அகலாக்கையும் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி திரும்புகிறார்களோ அப்படி அல்லாஹ் அவர்களை திருப்பி எதை கொடுப்பான்? அவர்களுக்கு அல்லாஹு அக்பர் நரகத்தை கொடுப்பான். இவங்க சஹாபாக்களை பின்பற்றணும் என்பதற்கு சில ஆதாரங்கள்ங்கிற பேர்ல சில ஆதாரங்களை சொல்றாங்க. உமை உஷாக்கிர் ரசூல் மிம்பாதி மா தபையன லஹுல் ஹுதா நேர்வழி தெளிவானதற்கு பிறகு இந்த தூதருக்கு யார் மாறு செய்கிறார்களோ, கைர சபீலில் முஃமினீன் மூமின்களினுடைய பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறாரோ, நு வல்லிஹி மாத்தவல்லாம் அவர் போக்கில் அவரை நாம் விட்டு விடுவோம். ஓ நுஸ்லிஹி ஜஹன்னம் நரகில் கருகச் செய்வோம். ஓ சாஅத் மசீரா அது கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றான். அதாவது நேர்வழி தெளிவாயிருச்சு, இதுதான் நேர்வழி என்று தெளிவானதற்கு பிறகு தூதருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், சபீலுல் முஃமினீன் மூமின்களின் பாதையை விட்டுவிடக்கூடியவர்கள், தூதருக்கு மாறு செய்து மூமின்களின் பாதையை யார் விட்டு விடுகிறார்களோ, அதுக்கு மாற்றமான பாதையில் யார் போகிறாங்களோ அவங்கள போக்கிலேயே நாம் விட்டு விட்டு நரகத்தில் அனுப்பிடுவோம், நரகத்தில் கருக செய்வோம், அது கெட்ட தங்குமிடம் நல்லா எச்சரிக்கை செய்யலாம். அப்போ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மூமின்களின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். மூமின்கள் என்றால் யார்? குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் மூமின்கள் என்றால் யார் மக்களே அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் மூமின்கள்னா யாரு? சஹாபாக்கள் தானே. அப்போ பார்த்தீங்களா, சஹாபாக்களின் பாதையை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டதற்கு பிறகு இந்த வழிகட்டவர்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறாங்க, நம்மளை வழிகட்டவங்களாம். இப்படியே இந்த வசனத்தை திரிக்கிறது. இந்த வசனம் உண்மையில் சபீலுல் முஃமினீன் மூமின்களின் பாதைன்னு இருக்கு. சஹாபாக்களை பின்பற்றும்படி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறானா மூமின்களின் பாதை என்று? அல்லாஹ் சஹாபாக்களை பின்பற்றுவதைத்தான் சொன்னானா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. இது கிடையாது என்பதற்கு நீங்கள் வேறு வேறு விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பே இது எந்த மக்களுக்கு சொல்லப்பட்டதோ, இதுவும் சஹாபாக்களுக்கு தானே சொல்லப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்தில் அருளப்பட்டது என்றால் இதில் சஹாபாக்களும் இந்த அறிவுரையில் அடங்குகிறார்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னா அவங்களுக்கு முன்பு வாழ்ந்த மூமின்களின் பாதையில் அல்லாஹ் போக சொல்கிறானா? அவங்களுக்கு முன்னால் இறை தூதர்கள் அவங்கள நம்பிய மூமின்கள், அப்போ அவங்கள பின்பற்ற வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னானா? அப்படி கிடையாது. மூமின்களின் பாதை என்று சொன்னால் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை அப்படின்னு தான் அர்த்தம். மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை, ஏற்கனவே இருந்த மூமின்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அதில் நீங்கள் போங்க நல்லா சொல்லலை. நீங்களா பாருங்கள், மூமின்கள்லாம் சேர்ந்து எந்த பாதையில் போகிறாங்களோ, எது ரைட்டுங்கிறாங்களோ அதை ரைட் எடுத்துகிட்டு போங்க, எதை தப்புங்கிறாங்களோ அது தப்புன்னு சொல்லிட்டு போங்க என்று ஏற்கனவே வாழ்ந்த மூமின்களின் பாதையில் போகும்படி அல்லாஹ் நமக்கு சொல்லலை. மாறாக தூதர் நேர்வழி தெளிவாயிருச்சு, தூதரை நீ பின்பற்று. மூமின்களின் பாதை அப்படின்னா மூமின்கள் செல்ல வேண்டிய பாதையில் நீ செல். மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை எது? சபீலுல் முஃமினீன் என்றால் எது? குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். உதாரணமாக 24:51 மூமின்களுடைய பாதையவே அல்லாஹ் சொல்லிட்டா பாருங்க. இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் தங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் மூமின்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஓ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கிடையே தீர்ப்பளிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை நோக்கி வா, தூதரை நோக்கி வா என்று மூமின்கள் அழைக்கப்படும் போது
உண்மையான மூமின்கள் என்ன சொல்வார்களாம்? சமிஅனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், சரி கேட்டோம், இந்த பாதையில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், தூதருக்கு கட்டுப்படுறோம், இந்த பாதையில் நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லிவிடுவார்கள். கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அப்போ கருத்து வேறுபாடு சர்ச்சைகள் என்று ஏற்படுகின்ற பொழுது மூமின் அழைக்கப்படுவதை பற்றி அல்லாஹ் சொல்றா. எதை நோக்கி தான் அழைக்கப்படுவார்கள்? இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்வை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரை நோக்கி. அவ்வளவுதான். இதுதான் மூமின்களின் பாதை. அல்லாஹ்வை நோக்கி வா என்று அழைக்கப்படுவார்கள், தூதரை நோக்கி வா என்று அழைக்கப்படுவார்கள். அப்படி மூமின்கள் அழைக்கப்படும் போது கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு இல்லை எனக்கு இமாம்கள் பாதைன்னு ஒன்று இருக்கு, பெரியார்கள் பாதைன்னு தான் நாங்கள் தேர்வு பண்ணுவோம், சஹாபாக்கள் ஏகோபித்து எந்த பாதையை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம்லாம் சொல்லிக்கிட்டு கூடாது. அல்லாஹ் ரசூல், அவ்வளோதான். இதுதான் மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதே போல 33ல் 36 சூரா அஹ்ஸாப்ல 33 36 அதில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இவங்க சொல்கிறாங்கல்ல மூமின்களின் பாதைனா மூமின்கள்லாம் சேர்ந்து எந்த பாதையில் போகிறாங்களோ அதுங்கிறாங்களே, அப்படி அல்லாஹ் விட்டுருக்கிறானா? மூமின்கள்லாம் சேர்ந்து நீங்களா ஒரு பாதையை சூஸ் பண்ணுங்கிற அதிகாரம் இருக்கா? சஹாபாக்கள் என்று சொல்கிறார்களே, சஹாபாக்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? நம்ம முன்னால் ஒரு வசனம் சொன்னோம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் டிக்ளேர் பண்ண சொல்கிறான். என்னென்னு? இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலைய, அல்லாஹ்விடமிருந்து எனக்கு எது வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றக்கூடாதுன்னு. அப்போ தூதருக்கே எதுதான் சட்டம்? அல்லாஹ் வழியில் போகிறது தான் தூதருக்கே சட்டம். இறைவன் எந்த வழியில் காட்டுறானோ அந்த வழியில் தான் தூதரே போக முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னால ஃபைமா யத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்ட்டான். நேர்வழி என்று வருகின்ற பொழுது தூதர்களை அல்லாஹ் காட்டிய பாதையில் தான் போகணும்னு அல்லாஹ் சொல்லிவிட்டதற்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க? சஹாபாக்கள் ஏகோபித்து ஒரு புது வழியை சொல்லுவாங்க, அந்த வழியில் நம்ம போவோம்னா அது சாத்தியமாது? தூதர்களுக்கு கொடுக்காத அதிகாரத்தை அல்லாஹ் சஹாபாக்கள் கொடுப்பானா? நீங்கள் சஹாபாக்களை உயர்வுபடுத்துறோங்கிற பேரில் தூதருக்கே இல்லாத அதிகாரத்தையும் அல்லாஹ் சஹாபாக்கள் கொடுத்தாங்கிறீங்க. அவங்க எப்படி புது வழியை உருவாக்க முடியும்? தூதர் காட்டிடாத ஒரு வழியில் சஹாபாக்கள் போயிட முடியுமா? அப்படி போனால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க முடியுமா? இறைவன் அதை அங்கீகரித்திருக்கிறானா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான் அஹ்ஸாப்ல 36 ஒமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய விருப்பம் கொள்வதற்குரிய அதிகாரம் யாருக்கும் இல்லை. மூமினான ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை. ஒமை யாசில்லாஹ வ ரசூலஹு ஃபக்து லல்ல லலாலம் முபீனா, யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறாரோ அவர் மிக தெளிவாக வழிகட்டு விட்டார். எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் ரசூல் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அல்லாஹ் தீர்மானிப்பான். அல்லாஹ் தீர்மானித்ததை ரசூல் நமக்கு சொல்லி தருவாங்க. அதைத்தான் அல்லாஹ் சேர்த்துக்கிறான். அல்லாஹ் ரசூல் எதை தீர்மானித்து சொல்கிறார்களோ அதில் நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ மாற்று கருத்து கொள்வதற்குரிய உரிமை இல்லை. அப்படி இல்லை நான் மாற்று கருத்து சொல்வேன், புது வழியை கண்டுபிடிப்பேன், அந்த வழியில் தான் நாங்கள் போவோம்னா ஒமை யாசில்லாஹு வ ரசூலஹு, அல்லாஹ் ரசூலுக்கு யார் மாறு செய்கிறாரோ ஃபக்கது லல்ல வலாலம் முபீனா, தெளிவாக வழிகட்டு விட்டார். அது வழிகட்டுன்ட்டு அல்லாஹ் நம்மளா சொன்னோம். புது வழியை உருவாக்க கூடாது. அப்படி உருவாக்கினால் அது வழிகேடு என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறதா இல்லையா?